இந்த கவின் வந்துட்டு இப்படி போலீஸ் கிட்ட மாட்டிக்குவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதே மாதிரி தீபிகா மேடம் மறுபடியும் எப்பதான் இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் ஆக போறாங்க, அவங்களோட சஸ்பென்ஷன் எப்ப கேன்சல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தெரியாம உண்மையிலேயே இப்போ ரொம்ப இதா இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில நம்ம விஜயும் மல்லியும் அவங்களோட சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகிறதுக்கு இப்படி ஒரு வழியை வகுத்து கொடுப்பாங்க அப்படின்னு உண்மையிலேயே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்து இப்போ நம்ம மல்லியும் விஜயும் இந்த தீபிகா மேடத்துக்கு ரொம்ப நல்லதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே தீபிகா மேடம் இதுல இருந்து நம்ம மல்லியையும் விஜயையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா அதே சமயத்துல தீபிகா மேடம் இப்போ நேரா போயிட்டு இப்ப இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி கவின் இந்த சென்னையில தான் இருக்கான், அதுவும் இல்லாம எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்துதான் அந்த லொகேஷன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி விடுறாங்க. கடைசியில இந்த கவின் இருக்கக்கூடிய இடத்துலயும் மாஸ் என்ட்ரி கொடுத்துறாங்க. உண்மையிலேயே கவின் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்படி போலீஸ் மாஸ் என்ட்ரி கொடுப்பாங்க, அதுவும் இந்த கவினை பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கவினை பிடிச்சா இந்த கேஸ்ல பாதி ஜெயிச்ச மாதிரி, பாதி உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி, அதுக்கப்புறம் கவினோட வாயால அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த ராஜேஸ்வரி இதுல மாட்டினாலா இல்லையா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ராஜேஸ்வரி மட்டும் இதுல சம்மந்தப்பட்டிருக்கா, அதுவும் இல்லாம கவின் ஏதோ ஒரு விஷயத்த வச்சு மிரட்டுறான் அப்படிங்கிறதுல இருந்து இன்னும் பல விஷயங்கள் தெரிய வந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்பதான் ராஜேஸ்வரி எதுக்காக பணம் கொடுக்கறதுக்கு போனா என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் விசாரிச்சு கடைசியில ராஜேஸ்வரி பண்ண மிகப்பெரிய ஒரு கொலை இப்போ வெளியே வரும். இந்த சுடர் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ சுடரை கொலை பண்ணது யாரு என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல தெரியாம இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இப்போ நம்ம இன்ஸ்பெக்டர் நேரா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராஜேஸ்வரியும் எந்த வீடுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்ததா அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் இல்லாம இப்போ ராஜேஸ்வரி அந்த பணத்தை கொடுக்கறதுக்குள்ளேயே போலீஸ் அங்க மாஸ் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிருது. அதாவது போலீஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த அதாவது கவினுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க ஃப்ரெண்டு தான் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு மச்சான் போலீஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அங்கிருந்து தப்பிக்கிறதுக்குள்ளவே இப்போ இந்த போலீஸ் மேல வர ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த கவினுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. கையில துப்பாக்கி வச்சிருக்கான். துப்பாக்கியை வச்சுட்டு இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் சரி இங்கிருந்து நம்ம போலீஸை சுட்டுட்டு கூட நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஆனா அது கடைசியில அவனை எவ்வளவு ஒரு பெரிய சிக்கல்ல கொண்டு போய் விடும் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அதே மாதிரி போலீஸ் என்ட்ரி கொடுக்குது. ஒரு பக்கம் கவினும் அந்த ரூம்ல இருந்துகிட்டு துப்பாக்கியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த ரூம் பக்கம் வந்தாக்கா அப்படின்னா அதுக்கப்புறம் இங்க இருந்து சுட்டுட்டு வெளியே ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி, ஆனா கரெக்டா போலீஸ் இருந்துட்டு அவன் இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்து அவனை கையும் களவுமா பிடிக்கிறாங்க. இப்போ கவின் கிட்ட பணத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்த இந்த ராஜேஸ்வரி நேரா அவங்க சொன்ன ரூமுக்கு நிக்கிறாங்க. அந்த ஒரு டைம்ல தான் போலீஸ்க்கு இன்னொரு ஒரு விஷயமும் தெரிய வருது. அதாவது கவின் இங்க வந்தது, அதுவும் இல்லாம பணத்தை யாருகிட்ட இருந்து வாங்குறதுக்கு தயாரா இருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்ப தெரிஞ்சு போச்சு. ராஜேஸ்வரி தான் அப்படின்னு உடனே ராஜேஸ்வரி கையில இருக்கக்கூடிய பணத்தையும் பாக்குறாங்க. ராஜேஸ்வரிய பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி. அதுவும் இல்லாம இப்போ ராஜேஸ்வரியோட அந்த சூட் கேஸ் எல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டு அடுத்ததா ராஜேஸ்வரியும் அந்த இடத்துல கைது பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த கவின் கிட்ட ஏதோ பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக வராங்க அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி இப்போ கவினை பிடிச்சி அடிச்சு விசாரிக்கிறாங்க. உண்மையை சொல்றா, அந்த சுடரோட கொலை கேஸ்ல என்ன ஆச்சு, சுடரை யார் கொலை பண்ணது என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கிறாங்க. ஆனா சுடரை பத்தி இந்த கவின் எதுவுமே சொல்றது இல்ல. இந்த மாதிரிதான் நடந்துச்சு, இவங்கதான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி கவினை பிடிச்சா போதும் எல்லா உண்மைகளுமே வெளியே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கவின் இருந்துகிட்டு இப்போ எந்த உண்மையும் சொல்றதில்ல. பட் இருந்தாலும் போலீஸ் இப்போ இங்க இருந்து கவினை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் லாக்அப்ல வச்சு அடிச்சு விசாரிக்க போறாங்க. ஏன்னா போலீஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு துருப்புச்சீட்டு இவன் தான். அதாவது இவனை விட்டுட்டோம் அப்படின்னா வேற வழியே கிடையாது. இந்த கேஸ் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இப்போ மல்லி பக்கம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இல்லை. ஏற்கனவே ராஜேஸ்வரி ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதே மாதிரி இப்போ காசு கொடுக்கறதுக்கான வந்ததுக்கான நோக்கம் வேறையா இருந்தாலும் நம்ம விஜய்க்கும் மல்லிக்கும் தெரிய வரும்போது உண்மையிலேயே விஜயும் மல்லியும் இந்த ராஜேஸ்வரி எதுக்காக அங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும்.
அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்களே முடிவு பண்றாங்க. இப்போ இந்த ராஜேஸ்வரி அதே மாதிரி கவின் 2 பேரையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் லாக்அப்ல வைக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இப்போ சின்சியரா இருந்தாங்க. அதுவும் இல்லாம இப்போ இந்த தீபிகா மேடம் தான் வந்து இந்த கவின பிடிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தீபிகா மேடத்துக்கு வந்து இப்போ சஸ்பென்ஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா மல்லியும் விஜயும் அதுதான் எதிர்பார்த்தாங்க. அவங்களுக்கு வேலை போனது எங்களால தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஆனாலும் வந்து மல்லி மேலயும் விஜய் மேலயும் பயங்கரமான ஒரு கோவத்துல தான் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து அவங்க நினைக்கிறது மல்லி தான் இந்த கொலையை பண்ணிருப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இது எல்லாத்துக்குமே இந்த கவின் சொல்லக்கூடிய பதில்ல தான் இருக்கு. ஆனா இந்த தீபிகா மேடம் வந்துட்டு தான் ஜெயிக்கணும், அதுவும் இல்லாம இந்த மல்லியை பழி வாங்கணும், மல்லியை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கவினையும் வந்து விலைக்கு வாங்கிடுவாங்களோ, அதாவது கவினையும் வந்து பொய் சொல்ல வைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே கதிரேசன் விஷயத்திலேயே அப்படி பண்ணவங்க. அதுவும் இல்லாம நம்ம விஜயும் மல்லியும் வந்துட்டு தீபன் கிட்ட சொல்லும்போது தீபனே அந்த ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சாங்க. இவகிட்டயா சொல்லணும்னு சொல்றீங்க, ஏற்கனவே கதிரேசன் விஷயத்துல என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். இப்ப இன்னும் சாதகமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நல்லதுக்காக நினைச்சுதான் மல்லியும் விஜயும் விட்டாங்க. அதே மாதிரி இப்போ தீபிகா மேடம் வந்துட்டு இந்த கவினை வந்து புடிச்சு போய் ஜெயில போடுறதுக்கு அப்புறமா அடுத்ததா ராஜேஸ்வரியை பார்த்து இப்பதான் தெரியுது நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபிகா மேடம் வந்துட்டு ராஜேஸ்வரியும் உண்டு இல்லைன்னு பண்றாங்க. ஏன்னா இப்ப எல்லாரையுமே விசாரிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.